வணக்கம். ஆன்மீக செய்திகள். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 19 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவையொட்டி தினமும் அம்மனும் சுவாமியும் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி 4 மாட வீதிகளில் வலம் வந்து அருள்பாலித்து வருகின்றனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக நேற்று முன்தினம் மீனாட்சியம்மன் பட்டாபிஷேகம், நேற்றிரவு திக்விஜயம் நடைபெற்றது. திருக்கல்யாண வைபவத்திற்காக கோவில் வடக்காடி மேலாடி சந்திப்பில் நறுமணமிக்க வெட்டிவேர்கள் மற்றும் பல வண்ணப்பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு திருக்கல்யாண மேடை ஜொலித்தது. அலங்கார வளைவுகள் பச்சரிசியால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. திருக்கல்யாணத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி, தெய்வானை, பவளக்கணிவாய் பெருமாளும் நேற்று மாலை கோவிலிலிருந்து புறப்பாடாகி மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் எழுந்தருளினர். இன்று காலை திருக்கல்யாண மேடையில் பவளக்கணிவாய் பெருமாள், சுப்பிரமணிய சுவாமி, தெய்வானை சமேதராய் எழுந்தருளினார். தொடர்ந்து சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடனும் மீனாட்சியம்மன் மணக்கோலத்தில் தனித்தனி வாகனங்களில் மேடையில் எழுந்தருளினர். காலை 8:35 மணிக்கு மேல் 8:59 மணிக்குள் ரிஷப லக்னத்தில் வேத மந்திரங்கள் முழங்க மங்கள வாத்தியம் இசைக்க திருக்கல்யாண வைபவம் நடந்தேறியது. கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பெண் பக்தர்கள் தங்களது மாங்கல்யத்தை மாற்றி புதிதாக மாங்கல்யம் அணிந்து கொண்டனர். திருக்கல்யாணத்தை முன்னிட்டு கோவில் வெளி வீதி முழுவதிலும் பக்தர்களின் வசதிக்காக நிழல் பந்தல்கள் அமைக்கப்பட்டிருந்தது. தடுப்புகள் அமைத்து பக்தர்கள் வரிசையாக செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. தரிசன கட்டணம் 500 ரூபாய் செலுத்திய 2500 பக்தர்கள் அதிகாலை 5 மணி முதல் 7 மணி வரை வடக்கு கோபுரம் வழியாகவும், 200 ரூபாய் கட்டணம் செலுத்திய 3500 பக்தர்கள் வடக்கு கிழக்கு சித்திரை வீதி அருகே அமைக்கப்பட்டுள்ள பாதை வழியாக அனுமதிக்கப்பட்டனர். முதலில் வருவோருக்கு முன்னுரிமை என தெற்கு கோபுரம் வழியாக கட்டணமில்லா தரிசனம் செய்யும் பக்தர்கள் 3000 பேர் அனுமதிக்கப்பட்டனர். தெற்கு கோபுரம் வழியாகவும் முக்கிய பிரமுகர்கள் என மொத்தம் 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். கோவில் வெளியிலிருந்து திருக்கல்யாணத்தை பார்க்க வசதியாக 20 LED திரைகள் மூலம் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. வெயிலின் தாக்கம் அதிகம் இருப்பதால் 200 டன் தற்காலிக ஏசி பொருத்தப்பட்டது. சித்திரை வீதிகள் முழுவதிலும் நிழல் பந்தல்கள் அமைக்கப்பட்டது. திருக்கல்யாணத்தை முன்னிட்டு 1.5 லட்சம் பக்தர்களுக்கு மதுரை சேதுபதி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் திருக்கல்யாண விருந்தும் தனியார் சார்பில் நடைபெற்று வருகிறது. 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தீயணைப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டது. திருக்கல்யாணத்தை முன்னிட்டு மதுரை விழாக்கோலம் பூண்டது. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக நாளை காலை மாசி வீதிகளில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடக்கிறது. சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் நிர்வாகத்திற்கு பாத்தியப்பட்ட மானாமதுரை ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்மன் கோயில் சித்திரை திருவிழா கடந்த 21 கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழா நாட்களில் அம்மனும் சுவாமியும் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா எழுந்தருளினர். விழாவின் சிகர நிகழ்ச்சியாக திருக்கல்யாணம் இன்று வெகு விமர்சையாக நடந்தது. இதையொட்டி ஆனந்தவல்லி அம்மன், சோமநாதர் சுவாமி பிரியாவிடையுடன் சர்வ அலங்காரங்களுடன் கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த பொன்னம்பலம் பிள்ளை மண்டகப்படிக்கு எழுந்தருளினர். அங்கு ராஜேஷ், பரத்வாஜ், பிச்சை, முருகன், குமார் உள்ளிட்ட சிவாச்சாரியார்கள் யாகம் வளர்த்து திருக்கல்யாணத்திற்கான பூஜைகளை செய்தனர். தொடர்ந்து சுவாமி, அம்பாள் சார்பில் சிவாச்சாரியார்கள் மாலைகள் மாற்றிக்கொண்டனர்.
காலை 10:55 மணிக்கு சோமநாதர் சுவாமியிடமிருந்து பெற்ற திருமாங்கல்யத்தை ஆனந்தவல்லி அம்மனுக்கு அணிவித்து திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அப்போது கோயிலில் திரண்டிருந்த ஏராளமான பெண்கள் தங்களது திருமாங்கல்யத்தையும் மாற்றிக்கொண்டனர். ஏராளமானோர் மஞ்சள் கயிறு, குங்குமம், சுவாமி படம் அடங்கிய பைகளை பக்தர்களுக்கு இலவசமாக வழங்கினர். மணக்கோலத்தில் எழுந்தருளிய அம்மனுக்கும் சுவாமிக்கும் சிறப்பு பூஜைகள் மற்றும் மகா தீபாராதனைகள் நடைபெற்றன. கோயில் வளாகத்திற்குள் நடைபெற்ற திருக்கல்யாண நிகழ்ச்சியை பக்தர்கள் காண்பதற்கு வசதியாக கோயிலின் உள் மற்றும் வெளிப்புறத்தில் அமைக்கப்பட்டிருந்த பெரிய திரையில் நேரடி காட்சிகளாக ஒளிபரப்பப்பட்டது. விழா ஏற்பாடுகளை பொன்னம்பலம் பிள்ளை மண்டகப்படிதாரர்கள், சிவகங்கை தேவஸ்தான நிர்வாகத்தினர் உள்பட பலர் செய்திருந்தனர். அன்னதானம் வழங்கப்பட்டது. பக்தர்கள் திருக்கல்யாண அறுசுவை விருந்து உண்டு மொய்காணிக்கை செலுத்தினர். பாதுகாப்பு ஏற்பாடுகளை மானாமதுரை போலீஸ் டிஎஸ்பி ராஜா தலைமையிலான போலீசார் செய்திருந்தனர். நாளை 70 வருடங்களுக்கு பிறகு 2 பெரிய தேர்களில் தேரோட்டம் நடைபெறுகிறது. தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலமாகவும், நெல்லுக்கு வேலியிட்டு காத்ததால் திருநெல்வேலி என பெயர் வர காரணமான சுவாமி நெல்லையப்பர் கோயில் பிரசித்தி பெற்றது. பழமையான இக்கோயிலில் ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றன. கடந்த 2018ஆம் ஆண்டு கோயில் குடமுழுக்கு நடைபெற்றது. தொடர்ந்து ஆண்டுதோறும் வருஷாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டுக்கான வருஷாபிஷேக விழா இன்று காலை நடைபெற்றது. விழாவையொட்டி அதிகாலையில் கோயில் நடை திறக்கப்பட்டு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மகா மண்டபத்தில் கலசங்கள் வைத்து யாகம் வளர்த்து பூஜைகள் செய்தனர். பூஜிக்கப்பட்ட கலசங்கள் கோயில் வளாகத்தில் ஊர்வலமாக சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் விமானத்திற்கு எடுத்து வரப்பட்டு பூஜிக்கப்பட்ட கும்ப நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கலசங்களுக்கு பட்டு வஸ்திரம், மாலை அணிவித்து தீபாராதனை காட்டப்பட்டது. மூலஸ்தானத்திலும் கும்ப நீரால் அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு பூஜைகள் செய்தனர். விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.
வாழப்பாடி மேலூர் கிராமத்தில் விவசாயம் பிரதான தொழில். தற்பொழுது வெயில் வாட்டி வதைப்பதால் விவசாயிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மழை பெய்து விவசாயம் செழிக்க கிராம மக்கள் நூதன வழிபாடு நடத்தினர். வீடு வீடாக சென்று பாத்திரத்தில் சாப்பாட்டை யாசகமாக கேட்டு வாங்கினர். தொடர்ந்து ஊர் தெய்வமான கருப்பனார் மற்றும் மாயவன் சாமிக்கு படையலிட்டனர். ஊர் பெரியவர்கள் 3 பேருக்கு பாத பூஜை செய்து முதலில் அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. தொடர்ந்து ஊர் மக்கள் அன்னதானத்தில் பங்கேற்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் சுவாமி தரிசனம் செய்தார். அவரை திருமலை தேவஸ்தான தலைவர் பி.ஆர். நாயுடு, செயல் அதிகாரி முத்தடா ரவிச்சந்திரா, கூடுதல் செயல் அதிகாரி வெங்கையா சௌத்ரி, அதிகாரி முரளி கிருஷ்ணா ஆகியோர் வரவேற்றனர். துணை ஜனாதிபதி கோயில் கொடிமரத்தில் மரியாதை செலுத்தி மூலவரை வழிபட்டார். தொடர்ந்து வகுள மாதா, விமான வெங்கடேஸ்வர சுவாமி, பாஷ்ய கர்ல சந்நிதி மற்றும் யோக நரசிம்ம சுவாமியை தரிசனம் செய்தார். ரங்கநாதர் மண்டபத்தில் வேத பண்டிதர்கள் வேத ஆசீர்வாதம் வழங்கினர். அதிகாரிகள் தீர்த்த பிரசாதம் வழங்கி நினைவு பரிசு வழங்கினர். துணை ஜனாதிபதி கோயிலுக்கு எதிரே உள்ள பேடி ஆஞ்சநேய சுவாமியை தரிசனம் செய்தார். திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் மற்றும் மாநில, மாவட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர்.
108 வைணவ தேசங்களில் ஒன்றான ராணிப்பேட்டை சோளிங்கர் லட்சுமி நரசிம்ம கோயிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீதேவி பூதேவி சமேத பக்தோசித பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. சர்வ புஷ்ப அலங்காரத்தில் பெருமாள் தேரில் பிரவேசித்தார். கோவிந்தா கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து பரவசமடைந்தனர். திருவாரூர் திருத்துறைப்பூண்டியில் பாடல் பெற்ற ஸ்தலமான பெரியநாயகி சமேத பிறவி மருந்தீஸ்வரர் கோயில் உள்ளது. இன்று கோயிலின் சித்திரை தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உப்பு மிளகு எறிந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பக்தர்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம். தேர் உங்கள் இல்லம் நோக்கி வரும். பணத்தை கையில எடுக்கலாம். புல்டோசரை தள்ள வேணாம்.
உலக பிரசித்தி பெற்ற தஞ்சாவூர் பெரியநாயகி சமேத பெருவுடையார் கோயிலில் சித்திரை தேரோட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தேரடியில் சிறுவர் சிறுமியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. வாய்ப்பாட்டு, பரதம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை பக்தர்கள் கண்டு ரசித்தனர்.